ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க அரவிந்த். மோட்டோரோலா கிட்ட இருந்து நெக்ஸ்ட் ரொம்பவே ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்த மோட்டோரோலா H20 அண்ட் மோட்டோரோலா H20 ஃபியூஷன், இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனையும் இன்னைக்கு இந்தியாவில் அஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. இதுல நாம இன்னைக்கு வீடியோல மோட்டோரோலா கிட்ட இருந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்னாப்டிராகன் 770G சிப்ஸோட லான்ச் ஆயிருக்கக்கூடிய மோட்டோரோலா H20 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் போன்ல இவங்க என்னென்ன ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, என்ன பிரைஸுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய அதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி மார்க்கெட்ல பெஸ்ட் மொபைலா இருக்கக்கூடிய Poco F3 GT இந்த ஸ்மார்ட் போனோட கம்பேர் பண்ணிட்டே பார்க்க போறோம். சோ வாங்க மோட்டோரோலா H20 vs Poco F3 GT கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணலாம். நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மோட்டோரோலா H20 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை பற்றி பேசும்போது கண்டிப்பாக இந்த வாட்டி மோட்டோரோலா கிட்ட இருந்து ஒரு மேஜரான அப்கிரேடேஷன் டிசைனில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்லிம்மான லைட் வெயிட்டடான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த மோட்டோரோலா H20 ஸ்மார்ட் ஃபோனை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ திக்னஸ் எவ்வளோ வெயிட் தானே கேட்குறீங்க? வெறும் 163 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 6.99 mm திக்னஸோட இன்னைக்கு மோட்டோரோலா H20 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைட் பாடி பிளாஸ்டிக் பாடி கொடுக்காம அலுமினியம் அலாய் மெட்டல் ஃப்ரேம்கான ஒரு பாடியோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் டிசைன் ரொம்பவே பக்காவா இருக்குன்னு சொல்லலாம். கலர் வேரியன்ட்னு பார்க்கும்போது மொத்தம் 2 கலர் வேரியன்ட் தான், ஃப்ராஸ்டட் எமரல்ட் அண்ட் ஃப்ராஸ்டட் பியர்ல் அப்படின்ற 2 கலர் வேரியன்ட்டோட தான் லான்ச் பண்ணிருக்காங்க. மற்றபடி பேக் சைட் கார்னிங் கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கா இல்லையா அதை பத்தின டீடைல்ஸ் கிளியரா இல்ல. அப்படியே நெக்ஸ்ட் Poco F3 GT உடைய டிசைன் போகும்போது இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைனை பத்தி புதுசா சொல்ல வேண்டியது இல்ல, ஆல்ரெடி பார்த்தது தான். இங்கேயுமே அலுமினியம் மெட்டல் ஃப்ரேம்கான ஒரு பேக் சைட் மெட்டீரியலோட தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய பேக் சைட் பாடி அப்படின்றது கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பேக் சைட் டிசைன் கொஞ்சம் லுக்குமே கொஞ்சம் வித்தியாசமான அவுட்லுக்கோட இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வந்திருந்தாங்க. மற்றபடி இதுவுமே மேட் ஃபினிஷ் தான். 8.3 mm கான திக்னஸோட 205 கிராம்ஸ்கான வெயிட்டோட இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கேயுமே மொத்தம் 2 கலர் வேரியன்ட் தான், கன் மெட்டல் சில்வர் அண்ட் பிரெடேட்டர் பிளாக் அப்படின்ற 2 கலர் வேரியன்ட்டோட பேக் சைட் கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட இந்த ஸ்மார்ட் போனை Poco F3 GT லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் டிசைன் பார்க்கும்போது 2 ஸ்மார்ட் போனுமே லுக் வைஸ் அவுட்லுக் வைஸ் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. 2 ஸ்மார்ட் போனுடைய லுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கு. பட் ஆனால் வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது இங்க மோட்டோரோலா H20 ரொம்பவே லைட் வெயிட்டோட ரொம்பவே ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போனை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி Poco F3 GT இங்க பேக் சைட் கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. டிசைன் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிசைன்ல கொடுத்திருக்காங்க. சோ அதனால டிசைனை நான் உங்ககிட்டயே விட்டுறேன், நீங்களே சொல்லிடுங்க இந்த 2 ஸ்மார்ட் போன்ல எந்த டிசைன் நல்லா இருக்கு, எந்த டிசைன் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை நீங்க சூஸ் பண்ணுவீங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் அடுத்ததா டிஸ்பிளே பக்கம் வந்தோம்னா இங்கே மோட்டோரோலா H20 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.7 இன்ச்சஸ்க்கான மேக்ஸ் விஷன் ஓலெட்கான டிஸ்பிளே HDR10+கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை 144 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அது போக 576 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 450 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட 2.5Dக்கான கர்வ்டு கார்னிங் கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வேற லெவலான ஒரு டிஸ்பிளே தான். மேக்ஸ் விஷன் ஓலெட் டிஸ்பிளே HDR10+, 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் எல்லாமே ஒரு பீக்கான டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அப்படியே இந்த பக்கம் Poco F3 GT க்கு வந்தோம்னா இங்க 6.67 இன்ச்சஸ்க்கான 10 பிட் கலர் டர்போ AMOLED டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்க. அதோட HDR10+ சப்போர்ட், 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 480 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட இங்க Poco F3 GT இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில் இந்த 2 ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளேயுமே ஒரு பக்காவான பேக்கேஜான ஒரு டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா 2 ஸ்மார்ட் போனுமே ஒரு நல்ல டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் இங்க Motorola H20 Poco விட கொஞ்சம் பெட்டரான 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 6.7 இன்ச்சஸ்க்கான மேக்ஸ் விஷன் ஓலெட் டிஸ்பிளே மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறதுனால இங்க நம்ம Moto H20ல Poco F3 GT விட இன்னுமே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான, இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே ஃபங்க்ஷன்ஸை கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் இந்த மோட்டோரோலா H20ல ஒரு டிஸ்அட்வான்டேஜா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்பெக் இந்த ஸ்மார்ட் போனுடைய பேட்டரி கெபாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஏன்னா இந்த மோட்டோரோலா H20ல 4000 mAhக்கான பேட்டரி கெபாசிட்டி அண்ட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு வெறும் 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்பெல்லாம் 20K பட்ஜெட்லேயே 65 வாட்ஸ் 67 வாட்ஸ்க்கான சார்ஜர்லாம் கொடுக்கும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்திருக்கலாம். பட் ஆனால் இங்கே வெறும் 30 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பேட்டரி கெபாசிட்டி வெறும் 4000 mAhக்கான பேட்டரி கெபாசிட்டி தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு போதுமான பேட்டரி கெபாசிட்டியா இருக்கும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் Poco F3 GT க்கு வந்தோம்னா இங்க 5065 mAhக்கான ஒரு நல்ல பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஒரு பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில் எனக்கு பேட்டரி கெபாசிட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போது கண்டிப்பா இங்க Poco F3 GT கிளியரான விட Moto H20ல இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாம்.
நெக்ஸ்ட் ப்ராசஸருக்கு வந்தோம்னா Motorola H20ல இந்தியாவில் ஒரு புது ப்ராசஸரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்டிராகனுடைய ஸ்னாப்டிராகன் 778G அப்படின்ற ஒரு புது 6 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸரை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ப்ராசஸரை பற்றி சொல்லணும்னா இதில் Cortex A78 கோர் மேக்ஸிமம் 2.4 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. Adreno 642L அப்படின்ற ஜிபியோட அரௌண்ட் 5,20,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோரோட இந்த ஒரு ஸ்னாப்டிராகன் 778G அப்படின்ற புது சிப்செட்டை இந்த Motorola H20 ஸ்மார்ட் போன்ல கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த Motorola H20 இது ஒரு 5G ஸ்மார்ட் போன் தான். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய 5G பேண்ட்னு பார்க்கும்போது மொத்தம் 11 5G பேண்ட்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 அண்ட் Wi-Fi 6E கனெக்டிவிட்டி சப்போர்ட்டோட இந்த H20 அப்படின்ற ஸ்மார்ட் போனை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் Poco F3 GTக்கு வந்தோம்னா இங்கே Mediatek Dimensity 1200 அப்படின்ற ஒரு சிப்செட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சிப்செட்டுமே 6 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய சிப்செட் தான். Cortex A78 கோரோட மேக்ஸிமம் 3 GHz வரைக்கும் இங்கே கிளாக் ஸ்பீட் கொடுத்திருந்தாங்க. ARM Mali G77 MP11 அப்படின்ற ஒரு ஜிபியோட அரௌண்ட் 7 lakh ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த Mediatek Dimensity 1200க்கு கொடுத்திருந்தாங்க. மற்றபடி இந்த Poco F3 GTமே ஒரு 5G ஸ்மார்ட் போன் தான். அந்த வகையில் 5G பேண்ட்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே வெறும் 2 5G பேண்ட்கான சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. அந்த கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 அண்ட் Wi-Fi 6 கனெக்டிவிட்டியோட கேமிங்காக ஸ்பெஷலாக ஒரு Wi-Fi ஆண்டனா இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய ப்ராசஸர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே Poco F3 GT மெயினாக கேமர்ஸ்க்கு ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய விஷயங்களை இங்கே ஆடராக கொடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேமிங்கான Wi-Fi ஆண்டனா மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன்ல கேமிங் ட்ரிகர் ஏர் ட்ரிகர் மாதிரியான ஒரு கேமிங் ட்ரிகரும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி கேம்ஸ் விளையாடுறவங்க இன்னுமே ஃபாஸ்டா கேம்ஸ் விளையாண்டுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மைக்ரோஃபோன் பார்க்கும்போது ட்ரிபிள் மைக்ரோஃபோன் கேமர்ஸ் வாய்ஸ் கொடுக்கும்போது அது இன்னும் கிளியரிட்டியா கேட்கணும் அப்படின்றதுக்காக ட்ரிபிள் மைக்ரோஃபோன் மாதிரியான நிறைய விஷயங்கள் கேமர்ஸ்க்காக பார்த்து இந்த Poco F3 GTல கொண்டு வந்திருக்காங்க. அதனால கண்டிப்பா நீங்க ஒரு கேமரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல Poco F3 GT உங்களுக்கான பெஸ்டான சாய்ஸா இருக்கும். Mediatek Dimensity 1200 கண்டிப்பா வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் Snapdragon 778G விட கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். மற்றபடி Poco F3 GTல கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸும் இருக்கு. இந்த Poco F3 GT உடைய அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோல ஹீட்டிங் இஷ்யூஸ் பத்தி எல்லாம் சொல்லிருப்பேன். சோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா Poco F3 GT உடைய கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பத்தி அண்ட் ஹீட்டிங் இஷ்யூஸை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ அதை பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்றது பெட்டரான சாய்ஸா இருக்கும். மற்றபடி Motorola H20ல இருக்கக்கூடிய Snapdragon 778G அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. Dimensity கம்பேர் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் கம்மியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். சோ அது ஓகே அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா நீங்க Motorola H20 இந்த ஸ்மார்ட் போனையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றபடி Dimensity 1200ல ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த Snapdragon 778Gலயும் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை கண்டிப்பா இப்பவே சொல்ல முடியாது. சோ அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. Motorola H20 சேல்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்மார்ட் போனை சூஸ் பண்றது உங்களுக்கான பெட்டரான சாய்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் கேமராவுக்கு வந்தோம்னா கேமரா மோட்டோவுடைய ஏரியா தான். எப்போவுமே Motorola ஒரு நல்ல கேமரா செட்டப் அப்படின்றது கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த Motorola H20 இந்த ஸ்மார்ட் போன்லையும் ஒரு நல்ல கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.25 அப்பேச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. மற்றபடி சென்சார் என்ன அப்படின்றத பற்றி கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லை. பிக்சல் சைஸ்னு பார்க்கும்போது 0.7 மைக்ரானுக்கான பிக்சல் சைஸோட குவாட் அரேக்கான ஒரு ஸ்ட்ரக்சரோட தான் இந்த ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் மோட்ஸ்னு பார்க்கும்போது இங்கே ப்ரோ மோட், குரூப் செல்ஃபி, லைவ் ஃபில்டர், dual capture, spot color, night vision, cinematograph, portrait, auto smile capture, gesture capture, shot optimization, low light AI selfie, burst shot, raw photo output, selfie animation, spot color, time lapse, video stabilization மாதிரியான எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் செல்ஃபி கேமராவிலே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த செல்ஃபி கேமராவுடைய வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் பார்க்கும்போது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கிளியராக கொடுக்கல. இங்கே 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கா இல்லை 1080 பிக்சல் தான் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்டா அப்படின்றத பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன் இங்கே கிளியராக இல்லை. அப்படி இந்த பக்கம் Poco F3 GTக்கு வந்தோம்னா இங்கே ஃப்ரண்ட் சைட் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி கேமராவில் இவங்க என்ன அப்பேச்சர் வேல்யூ, என்ன சென்சார், எந்த டீடைல்ஸுமே கிளியராக கொடுக்கல. மற்றபடி மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே நைட் மோடு, பாம் ஷட்டர், ஸ்கிரீன் ஃபில் லைட், டைம் லேப்ஸ், ஏஐ சீன் டிடெக்ஷன், ஃபேஸ் ரெகக்னைசேஷன், போர்ட்ரேட் மோடு, பேனோரமா செல்ஃபி, வீடியோ HDR, வீடியோ பியூட்டி, பொக்கே வீடியோ மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் செல்ஃபி கேமரா எனக்கு பெட்டராக இருக்கணும், ஒரு நல்ல செல்ஃபி கேமரா செட்டப் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக Motorola H20 கன்சிடர் பண்ணிக்கலாம். Poco F3 GT செல்ஃபி கேமரா அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. நம்மளுடைய அன்பாக்சிங் வீடியோஸ்லேயே இந்த செல்ஃபி கேமராவுடைய சாம்பிள் இமேஜஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் Poco F3 GT அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் அப்படியே ரியர் சைட் கேமரான்னு பார்க்கும்போது இங்கே Motorola H20 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரா 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. f1.9க்கான அப்பேச்சர் வேல்யூட 0.7 மைக்ரானுக்கான பிக்சல்ஸ் தான் இந்த ஒரு சென்சாரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன சென்சார் அதை பற்றின டீடைல்ஸ் கிளியராக இல்லை. அது போக 16 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அண்ட் 8 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸோட ட்ரிபிள் கேமரா செட்டப் இந்த Motorola H20ல கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ப்ரோ மோட், பேனரோமா, ஏஆர் ஸ்டிக்கர், லைவ் ஃபில்டர், டியூவல் கேப்சர், ஸ்பாட் கலர், நைட் விஷன் கேமரா, போர்ட்ரேட் மோடு, சினிமோகிராஃப், கட் அவுட், ஸ்கேன், ஆட்டோ ஸ்மைல் கேப்சர், ஸ்மார்ட் கம்போசிஷன், ஷார்ட் ஆப்டிமைசேஷன், 30x சூப்பர் ஜூம், பர்ஸ்ட் மோட், HDR, ரா போட்டோ அவுட்புட், ஆக்டிவ் போட்டோ, பார்கோட் ஸ்கேனர், பெஸ்ட் ஷாட், டைம் லேப்ஸ், வீடியோ ஸ்டெபிலைசேஷன், ஆடியோ ஜூம், வீடியோ ஸ்னாப்ஷாட் மாதிரியான எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இங்கே ரியர் சைட் கேமரால கொடுத்துருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் 4K at 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே Poco F3 GTக்கு வந்தோம்னா இங்கே பேக் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப், அதில் பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.65க்கான அப்பேச்சர் வேல்யூட 1.4 மைக்ரானுக்கான பெரிய பிக்சல்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்றபடி 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 64 மெகா பிக்சல் மோடு, மேஜிக் க்ளோன், ஃப்ரீஸ் ஃப்ரேம் க்ளோன், ஏஐ பியூட்டி, நைட் மோடு, டில்ட் ஷிஃப்ட், HDR, டைம்டு பர்ஸ்ட், லாங் எக்ஸ்போஷர், ப்ரோ மோடு, டாக்குமெண்ட் மோட் 2.0, போர்ட்ரேட் மோடு, பேனரோமா, டியூல் வீடியோ மோடு, மூவி ஃப்ரேம், vlog மோடு, ஏஐ வீடியோ கலர் ஃபோக்கஸ், ஏஐ போர்ட்ரேட், ஏஐ பியூட்டி, ட்ராக்கிங் மூவிங் ஆப்ஜெக்ட், டைம் லேப்ஸ் மாதிரியான எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே மேக்ஸிமம் 4K வீடியோஸ் 30 FPSல ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ரியர் சைட் கேமராலையும் கண்டிப்பாக Poco F3 GTயை விட Motorola H20ல ஒரு பெட்டரான கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இமேஜ் குவாலிட்டியும் பெட்டராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா Poco F3 GTயில் அந்த அளவுக்கு கேமராலாம் சிறப்பாக இல்லை. நான் அன்பாக்சிங் வீடியோஸ்லேயே உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிச்சிருப்பேன். ஸோ அந்த வீடியோலேயே சொன்ன மாதிரி தான் கேமரா செட்டப் அந்த அளவுக்கு Poco F3 GTயில் இல்லை. பட் Motorolaல எப்போவுமே கேமராவுக்கு ஒரு மெயின் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த Motorola H20ல கேமரா செட்டப் ஒரு நல்ல கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக குவாலிட்டியும் Poco F3 GTயை விட கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்படியே அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே Motorola H20 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. Android 11க்கான OS, பாட்டமில் சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. டியூவல் சிம் ஸ்லாட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே Poco F3 GT பார்த்தோம்னா இங்கேயுமே நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். Android 11க்கான MIUI 12.5க்கான OS, டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டாப் அண்ட் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. Dolby Atmosக்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்பீக்கரில் இருக்குது. இங்கேயுமே டியூவல் சிம் ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இப்போ ப்ரைசிங்னு பார்க்கும்போது இங்கே Motorola H20 ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8+128GB வேரியன்ட் 30,000 அப்படின்ற பிரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி Poco F3 GT இங்கேயுமே 8+128GB வேரியன்ட்னு பார்க்கும்போது Motorola H20 விட ஒரு 1000 ரூபீஸ் கம்மியாக 29,000 அப்படின்ற பிரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இதில் 6+128GB அப்படின்ற பேஸ் வேரியன்ட் 27,000 அப்படின்ற பிரைசிங்கும், 8+256GB வேரியன்ட் 31,000 அப்படின்ற பிரைசிங்கும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். பார்த்ததை வச்சு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க, கேமிங்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக Poco F3 GT உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இதில் Dimensity 1200 அப்படின்ற கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டை கொடுத்துருக்காங்க. அது போக கேமிங்காக ஸ்பெஷலாக மேக்லிவ் ட்ரிகர்ஸ், ட்ரிபிள் மைக்ரோஃபோன், கேமர்ஸ்க்காகவே ஸ்பெஷல் வைஃபை ஆண்டனா மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே Poco F3 GTயில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிக்கடி சார்ஜ் போட்டு கேமிங் விளையாடுறவங்களுக்குலாம் இங்கே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். கேமர்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதே சமயம் Moto H20 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கேமரா லவராக இருக்கீங்க, ஒரு நல்ல கேமரா ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க Motorola H20 சூஸ் பண்ணலாம். இங்கே பேக் சைடு 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைட் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எனக்கு கேமரா தான் மெயின், எனக்கு ஒரு நல்ல கேமரா செட்டப் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும். செகண்டரியா அதில் ஓரளவுக்கு எனக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த Motorola H20 சூஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கேமரா செட்டப் அப்படின்றது கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த Motorola H20 இன்னொரு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே ஸ்லிம்மாக ரொம்பவே லைட் வெயிட்டட்ல கொடுத்துருக்காங்க. அதுவுமே இந்த Motorola H20க்கு ஒரு பாசிட்டிவ். பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ், இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் வெறும் 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இன்னைக்கு லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த Motorola H20 இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி, இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா தேருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். Snapdragon 778G அப்படின்ற ஒரு புது சிப்செட்டை எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் ஒரு சூப்பரான விஷயம் தான். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் 30K அப்படின்ற ப்ரைசிங் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 30K அப்படின்றது தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எனக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக தோணுது. இதை இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணி இன்னும் கம்மியான ப்ரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த Motorola H20 வேறு லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மோட்டோ கிட்டேருந்து இன்னைக்கு லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த Motorola H20 இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாம் ஓகேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க. அதோட இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ண இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்படியே மோட்டோ H20 இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட வேற ஏதாவது ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணி கம்பேரிசன் வீடியோ வேணும் அப்படின்னா என்ன ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.